ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து கிடைக்க காரணம் என்ன, மேலும் பிரச்சனைகள் ஏற்பட காரணம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 12 ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். இந்த பகுதியில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை வில்லங்கம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் சொல்லியிருக்கேன். நான் மேஷராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கும் பூர்வீக சொத்து கிடைக்க எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து உங்களுக்கு கிடைக்குனாக்கா 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது தான் உங்களுடைய பூர்வீக சொத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமாகும்.